எட்டாவது விஷயம், ப்ரே பண்ணும்போது விசுவாச ஜெபத்தை பண்ணுங்க. பாவ அறிக்கை ஜெபத்தை என்ன செய்யாதீங்க, பண்ணாதீங்க. அதாவது ஒருவன் வியாதிப்பட்டால் சபை மூப்பரை அழைப்பானாக, அவன் வந்து என்ன பேசுவன் ஜெபிப்பார்கள். என்ன சுகமாமா? பாவ அறிக்கையின் ஜெபம். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம். என்ன ஜெபமா? பாவ அறிக்கை ஜெபமா? சொல்லுங்க. அந்த இடத்துல விசுவாச ஜெபம் தான் இருக்கு. என்ன விசுவாசம்? இயேசு சிலுவையிலே மரித்ததினாலே என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்கிற விசுவாச ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அவன் பாவம் செஞ்சிருந்தானா பாவரிக்க ஜெபம் வேணாமா? அடுத்த தெளிவா சொல்றாரு. ஒருவேளை அவன் பாவம் செய்தவனாய் இருந்தால் அது அவனுக்கு இந்த விசுவாச ஜெபத்தினாலே மன்னிக்கப்படும். நீ பாவரிக்க பண்ணணும், நீ கழுவி கவுத்துறதுக்குள்ள அவன் காலியாயிடலாம். ஏன்னா நீ ஏற்கனவே கழுவப்பட்டு இருக்கிற. என்னைக்கு தான் சுத்திகரிக்கப்பட்டதை ஒருவன் மறக்கிறானோ அவன் கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். எத்தனை குருடர்கள் இன்றைக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறான். தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து. பேதுரு சொல்றாரு, தான் சுத்திகரிக்கப்பட்டதை நீங்க மறக்கவே கூடாதாம். யாக்கோபு சொல்றார், தன் சாயல் இன்னதென்பதை மறந்து. உங்க சாயல் என்ன? நீங்க சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த எண்ணத்தோடு நீங்கள் பண்ணுகிற விசுவாச ஜெபமே பிணியாளிகள் என்ன செய்யும்? ரட்சிக்கும். பாவ அறிக்கை ஜெபம் கிடையாது. எல்லாம் சொல்லுங்க. வியாதி அப்ப தேவையானது விசுவாச ஜெபம். கையை தட்டுங்க. சார் இவர் வந்து பழைய ஏற்பாட்டில் நிறைய பேர் பாவங்களை அறிக்கை செஞ்சுருக்கிறாங்க சார். உங்கள் அத்தனை பேர் பாவத்துக்கு சேர்த்து இயேசு சிலுவையில் முடிச்சிருக்கார். திரும்ப திரும்ப சம்பவம் சொல்லாங்க. இங்கே பாருங்க, எல்லாம் அழுவோம் வாங்க, வைரஸ் வந்துருச்சு. அழுகை ஒரு ஆயுதம் அல்ல, புரிஞ்சுக்காங்க. நம்முடைய ஆயுதம் அழுகை அல்ல, நம்முடைய ஆயுதம் சிலுவையில் கொடுக்கப்பட்ட கிரயமே. அழுகை வந்தால் அழலாம், தப்பு இல்லை. ஆனால் அழுகையை ஒரு ஆயுதமாக கொண்டு போய் நிப்பாட்டாதீங்க. அது சிலுவையின் கிரயத்தின் வல்லமையை விட 1000 மடங்கு குறைவானது தான். அதனால் யூஸ் த பிரைஸ் அண்ட் டிமாண்ட் த ஹீலிங். ஆமேன். கேளுங்கள் என்று இயேசு சொன்னபோது அதன் கிரேக்க பதம் டிமாண்ட் என்று தான் இருக்கிறது. கேளுங்கள்னு அம்மா தாயேன் பிச்சை எடுப்பதை பற்றி இயேசு பிச்சை கேளுங்கள் என்று சொல்லவில்லை. கிரீக்கில் கேளுங்கள் இடத்துல டிமாண்ட். அதாவது நல்லா கவனிங்க. ஐயா ஒரு 2 இட்லி இருந்தால் தாங்கயா அப்படின்றது வாசலில் ஒருத்தன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அவனு இட்லி தான் கேட்குறான். ஆனால் வீட்டில் வந்து தட்டை வச்சோமா இட்லி வைங்கம்மா அப்படின்ற பாரு, அதுவும் இட்லி தான். கையை தட்டு வருது. அவன் டிமாண்ட் பண்ணலை, அவன் கேட்குறான். அவனும் கேட்குறான், இவனும் கேட்குறான். ஆனால் இது வேற. உங்கள் சுகத்தை நீங்கள் டிமாண்ட் பண்ணணும். நல்லா தெரிஞ்சுக்காங்க. ஒட்டுமொத்த உலகத்தின் அத்தனை வியாதியும் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். உன் வீட்டுக்குள்ள அந்த வியாதி வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாம், அவசியம் இல்லை. அதுக்கு எந்த விதமான லீகல் ரைட்ஸும் கிடையாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். 9வது விஷயம், இயேசு கிறிஸ்து பிதாவே தேவன் சொன்னார் ஆபிரகாம் பார்த்து, ஒருவேளை 50 நீதிமான் அங்கே இருந்தாருன்னா அந்த ஸ்தலம் முழுவதையும் நான் ரட்சிப்பேன். பாருங்க, அந்த 50 பேரை ரட்சிப்பேன்னு சொல்லலை, ஆட்களை ரட்சிப்பேன்னு சொல்ல, அந்த ஏரியாவே காப்பாற்றுவேன்னார். கை தட்டுங்க முதல்ல அவருக்கு. இலவசமாய் கிருபையினாலே நீங்கள் நீதிமான்களாக்க பட்டிருக்கிறீர்கள். இங்கனுக்குள்ளே ஒரு 400-200 நீதிமான்கள் இருக்கிறீங்க. நான் சொல்கிறேன், நான் ஒரு நீதிமான்னா நான் இருக்கிற ஸ்தலம் முழுவதையும் அவர் ரட்சிப்பாராம். கை தட்டுங்களேன் ஒரு அவருக்கு. ஆமாம். ஸோ நீங்கள் என்ன செய்யலாம்? யூ கேன் டீல் அந்த சிட்டியவே நீங்கள் டீல் பண்ணலாம். ஜான் ஜி லேக் என்கிற ஒரே ஒரு தேவ மனுஷன், ஐ டோன்ட் நோ வெதர் இட் இஸ் வாஷிங்டன் அவர் வந்து சிக்காகோவான்னு எனக்கு தெரியல. அந்த பட்டணத்தில் அவர் ஊழியம் செய்தப்போ அந்த பட்டணத்தில் இருக்கிற வியாதியை காணாமல் போயிடுச்சு. ஒரு வியாதி கிடையாது. சிக்னஸ் ஃப்ரீ ஜோன் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. நான் கேட்குறேன், நீங்கள் ஏன் அப்படி இருக்கக்கூடாது? உங்கள் சிட்டியை சிக்னஸ் ஃப்ரீ ஜோனாக அறிவிக்க வைக்க உங்களால் முடியும். ஐயா நான் ஜான்ஜி லேக் இல்லை. கர்த்தர் சொன்னார், நீ யார் நான் யாருன்றது முக்கியம் கிடையாது. யார் போட்டாலும் வெடிக்கும். போடுறவன் யாருன்றது முக்கியம் இல்லை, போடுற வெடி என்ன வெடின்றது தான் முக்கியம். புரிஞ்சவங்க மட்டும் அல்லையா சொல்லுங்கள். புரியாது அமைதி அர்த்தம் வைக்க. நான் சொல்கிறது புரியுதா? வெடியை வந்து நான் போட்டாலும் வெடிக்கும். ஒரு பெண்மையாக ஒரு மென்மையாக வந்து ஒரு அம்மா வந்து லட்சுமி வெடியை போட்டாலும் அது லட்சுமி அப்படின்றனால அமைதியாக வந்து வெடிக்காது. அது டம்முன்னு அதரும்.
அவன் மீசை ஈஸியை முறுக்கிட்டு வருது அப்படின்னு வச்சாலும் அதுவும் அதே சவுண்டில் வெடிக்கும். ஒரு சின்ன பையன் வந்து வச்சாலும் அதுதான் வெடிக்கும். வெடி வைக்கிறவன் யாரும் முக்கியம் இல்லை சார், வெடி என்னன்றதான் முக்கியம். அதை மாதிரி தான் அது நீயா இருக்கலாம், நானா இருக்கலாம், ஜான்ஜி லேக்கா இருக்கலாம், யாரா இருக்கட்டும். ஜான்ஜி லேக்குக்காண்டி வந்து சிட்டி சுத்தமாகலை, அவர் வச்ச வெடியில தான் சுத்தமாச்சு. அந்த வெடி என்னன்னா சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. அந்த இயேசுவை நான் விசுவாசிக்கும் போது ஜான்ஜி லேக்குக்கு நடந்த அதே காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று நான் சொல்கிறேன். தைரியமா மூவ் பண்ணுங்க. ஃப்ரீக்வன்சி ரெவலேட்டர் அவர் சொல்றாரு, நீ செத்த பிரேதத்தை எழுப்புறதுக்கு கூட உனக்கு வந்து தகுதி அப்படின்னு ஒன்று தேவையே இல்லைன்றார். பல செத்த பிரேதங்கள் உயிரோடு எழுப்புனவர் இருக்கிறதுல பெரிய மிரக்கல்ன்றீங்களா, அதெல்லாம் தேவையே கிடையாதுன்றார். நீ பாட்டுக்கு தூங்கி எந்திரிச்சு போய் எழுப்புற அளவுக்கு நீ அவரை நம்பினா எழுப்பிடலான்றார். இந்த கிறிஸ்தவம் தகுதி தகுதி தகுதின்னு சொல்லி கடைசியாக உங்கள் அத்தனை பேரையும் தகுதி இல்லாதவன் ஆக்கிருச்சு. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. ஆமென். அதனால் என் தகுதிக்கு அது நடக்கலை, நான் பயன்படுத்துகிற நாமத்துக்கு தான் அது என்ன செய்யுது, நடக்குது. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. 10வது விஷயம், ஹீலிங் மினிஸ்டர்ஸ். நீங்கள் போய் தனித்தனியாலாம் ஹீலிங் பண்ணுறீங்க, காது கேட்குதாமா, கண்ணு தெரியுதாமா, இந்த வேலையெல்லாம் பார்க்குறீங்களே, நீங்கள் தயவுசெய்து யூ ஸ்டார்ட் ப்ரொக்ளைம் த ஹீலிங். ஆமாம், டுவர்ட்ஸ் த சிட்டிஸ் அண்ட் நேஷன்ஸ். காற்று மண்டலத்தில் மெடிசினை கலந்து விடுங்க. ஹீலிங் மினிஸ்டர்ஸ் வந்து சர்ச்சுக்கும் வந்து 10 பேருக்கு 20 பேருக்கும் ஆசீர்வாதமாக இருந்ததெல்லாம் தாண்டி நான் இந்த நகரத்தை சுத்தமாக்குகிறேன், நான் இந்த தேசத்தை சுத்தமாக்குகிறேன், எனக்குள்ள இருக்கிற ஹீலிங் பவரை நான் ரிலீஸ் பண்ணுறேன். இயேசுவின் நாமத்தினால இந்த சிட்டி சுத்தமாக சுகமடைவதாக. கைத்தட்டுங்க ஒரு தடவை. ஆமென். நீங்கள் இதை பேசும்போது இந்த காற்று வெளி மண்டலத்திலே மெடிசின் ஆவியானவர் ரிலீஸ் பண்ணுவார். அது சுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் என்ன நடக்கும், சுகம் உண்டாகும். ஆமென். ஒரு 10 மேட்டரை சொல்லியிருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இது எல்லாமே நீங்கள் திரும்ப கூட யூடியூப்பில் போய் கேளுங்க. இது எல்லாமே நம்ம மைண்டை கரப்ட் பண்ண ரிலீஜியஸ் வந்து என்ன சொல்ல வந்து வைரஸ். இதெல்லாம் இந்த உலகம்லாம் அவ்வளவு கரெக்டாலாம் இல்லை, கோணல் மானான உலகம். இந்த கோணல் மாணலான உலகத்தின் மத்தியில் தேவன் நேர்மறையானதை செய்யணும். அது அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆமாம், அவர் வந்து உங்களுடைய வந்து புத்திசாலித்தனத்தெல்லாம் சார்ந்து இல்லை. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 1,40,000 பேரை வந்து நினிவே நகரத்தில் காப்பாற்றின தேவன் வந்து நம்மை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். அதனால் முழு நம்பிக்கை அவர் மேலே வைங்க. கர்த்தரே தேவன், ஆமென் என்று ஜனங்கள் சொல்லட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மைண்டில் வச்சுக்கோங்க. ப்ராஃபட்டு, ப்ராஃபஸி, இது எதுவுமே உங்களை வந்து பயமுறுத்த விடாதிருங்கள். பயப்படக்கூடாது என்கிற செய்தி கூட உங்களை பயமுறுத்த விடாதிருங்கள். ஃப்ரீயாக இருங்க. அது வந்து வந்து உங்கள் எல்லைக்குள்ளே நுழையும் போது, இப்போ பிரச்சனை நம்ம எல்லைக்குள்ளே இருக்கா இல்லையான்ற இல்லை, இப்போ வந்து டிஃபென்சிங் கிடையாது, அஃபென்சிங்கில் நம்ம இருக்கிறோம். அஃபென்சிங்கில் உனக்குள்ளே பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும்னா சகல நாடுகளும் ஆசீர்வதிக்கப்படும். இந்த வார்த்தை ஆபிரகாம், உங்கள் தகப்பனாய் ஆபிரகாம் கொடுக்கப்பட்டது. அப்போ ஆபிரகாமோட வாக்குத்தத்தம் உங்கள் மேலே இருக்குது. உங்களுக்குள்ளே இந்த உலகமே ஆசீர்வதிக்கப்படுமா, எல்லா நாடும் ஆசீர்வதிக்கப்படுமா? இதுதான் சரியான தருணம் இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் செயல்படுத்துவதற்கு. எழுந்து நின்று நாடுகளை ஆசீர்வதியுங்கள். நீதிமானின் ஆசீர்வாதத்தினாலே பட்டணம் என்ன செய்யுமா, செழிப்பாகும், ஆசீர்வதிக்கப்படும். எந்திரிச்சு இயேசு நாமத்தில் நான் சுகமாக்குறேன், இத்தாலியை வந்து ஹீல் பண்ணுறேன், இயேசு நாமத்தில் ஆஸ்திரேலியாவை ஹீல் பண்ணுறேன் சொல்லுங்கள் சார். காலை எழுந்து பாருங்கள், நல்ல செய்திகளை உங்களுக்கு காதுகள் கேட்கும் இயேசு நாமத்தில். அன்புக்குரியவர்களே, ஸோ தொடர்ந்து இந்த காரியங்கள் இந்த சூழ்நிலைக்கு மிகவும் அத்தியாவசியமான விஷயங்கள். எந்த இடத்திலும் உங்கள் மனதுக்குள்ளே சப்கான்ஷியஸை டேமேஜ் பண்ணுறதுக்கு இந்த காரியங்கள்லாம் நீங்கள் ஒரு நாளும் அனுமதிக்க வேண்டாம். 100% நீங்கள் இந்த விஷயத்தில் கிளியராக இருந்தால் தான், தெளிவு எங்கே இருக்கோ அங்கே தான் தைரியம் இருக்கும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் ஞானமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். யார்கிட்ட தெளிவு இருக்குதோ அவனுக்கு தைரியம் இருக்கும், அவனுக்கு தைரியம் இருக்கும். உண்மைக்கே உங்களோட வியாதியை அவர் சுமந்துட்டாரு அப்படின்னு எத்தனை பேர் நம்புறீங்க? இங்கே பாருங்க, என்று ஒரு கேள்வி கேட்குறேன். கடந்த கால வியாதியை சுமந்துட்டாரா, எதிர்கால வியாதியை சுமந்துட்டாரா? கண்டுபிடிச்ச வைரஸை மட்டும் சுமந்துட்டாரா, இனி கண்டுபிடிக்க போகிற புது புது நோய்க்கிருமிகளையும் சுமந்துட்டாரா? சொல்லுங்க சாரு.
இனி மருத்துவ உலகம் கண்டே பிடிக்காத இனி வைரஸ் இனிமே உருவாகுது பாருங்க, அதையும் சேர்த்தே அவர் சிலுவையில் உறிஞ்சிட்டார். இதுக்கு ஆமேன்னு சொல்றீங்களா? சொல்லுங்க. இப்போ எதிர்காலத்தில் வரப்போகிற வியாதியை சுமந்துட்டாருக்கு ஆமேன்னு சொல்கிறேன். நீங்கள் எதிர்காலத்தில் பண்ண போகிற பாவங்களுக்கும் எதிர்காலத்தில் நடக்க போகிற தவறுகளுக்கும் சேர்த்து அவர் சிலுவையில் முடித்தார் என்பதை மாத்திரம் ஏன் விசுவாசிக்க மறுக்கிறீர்கள்? 3 காலத்தின் வியாதியும் அவர் சுமந்து தீர்த்தார், 3 காலத்தின் பாவத்தையும் அவர் சுமந்து தீர்த்தார். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமாமே. ஒன்று ஆவியானவர் சொன்னார், ஏன் இந்த விஷயத்துக்கெல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்கன்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் எந்த டைமென்ஷனில் பார்க்குறீங்கன்றது தான் முக்கியம். நீங்கள் சாகவே சாவதில்லை அப்படின்னு ஒரு 4 பிரசங்கிமார் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் இந்த முத இந்த பிரசங்கத்தை பண்ணது யார்? பிசாசு. எங்கே பண்ணா சொல்லுங்கள்? ஏதேன் தோட்டத்தில். அந்த வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. நல்லா கவனிங்க, சாகவே சாவதில்லை என்று அந்த வசனத்தை வாசிங்க யாராவது ஒருவர். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. சாகவே சாவதில்லை சொன்னது யாரு? பிசாசு. கண்களை மூடி ஜெபிப்போம். பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால பிசாசு சொன்ன இந்த வார்த்தையிலேருந்து எங்கள் பிரசங்கத்தை தொடங்குகிறோம். எல்லார் கண்கள் திறக்கப்படட்டும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். சாகவே சாவதில்லைன்னு பிசாசு பிரசங்கம் பண்ணா, அதுக்கப்புறம் இவங்க இந்த பயவில்லையே யார்? இந்த ஜெஸ்ஸு நம்ம முன்னாடி ரொம்ப நாள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளெல்லாம் இவங்க எல்லாருமே பேசுகிறாங்க அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன், எங்களை எப்படி ஜெயிலில் போடுங்க. ஏன்னா பிசாசும் பேசியிருக்கிறான், நாங்களும் பேசியிருக்கிறோம், எங்களை தூக்கி ஜெயிலில் போட்டிருக்கேன். இப்போ இன்னொரு ஆள் பேசியிருக்காரு, அவரையும் நீ தூக்கி ஜெயிலில் போடணும். கையெழுத்துட்டு சாகவே சாவதில்லைன்னு இன்னொருத்தர் பிரசங்கம் பண்ணியிருக்காரு. பிசாசு சொன்னதை சொல்லக்கூடாதுன்னா அந்த ஆளும் பேசியிருக்கிறாரு. வாசிப்போம். யோவான் 8ஆம் அதிகாரம் 51, 52, 53 வாசிங்க. ஒருவன் என் வார்த்தையை கைக்கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று, அவன் என்றென்றைக்கும் சாவதே இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். கையத்தட்டு. இப்போ இந்த ஆளும் பிசாசா தான் இருக்கணும். நல்லா கவனிங்க, இயேசு பேசியிருக்கிறாரு. அதில் வேறு என்ன சொல்லியிருக்காருன்னா, மெய்யாகவே மெய்யாகவேன்றார். அப்படின்னா தம்பி அடித்து சொல்கிறேன், தம்பி சத்தியமாக சொல்கிறேன், என் வார்த்தையை நம்பினா நீ சாகவே. நான் என்ன சொல்கிறேன், நீ சாகக்கூடாதுன்னு நான் கட்டளையே கொடுக்கல. நீ விரும்புனா சாகு, நாங்கள் விரும்பலைன்னா கொஞ்சம் லேட்டாக செத்துக்கிறோம். ஆனால் நம்ம எல்லாருக்கும் விரும்பி அளவு வாழ்கிறதுக்கு என்ன இருக்குது? நான் சொல்கிறது புரியுதா? அன்லிமிட் சாப்பாடு எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க? ஆமாம். அன்லிமிட்னா என்ன? சட்டியில் இருக்க அம்புட்டையும் திங்கணும்னு அர்த்தம், எவ்வளோ வேணாலும் தின்னுக்கலாம்னு அர்த்தம். ஏன்னா லிமிட்டை உடைச்சிட்டான். அப்படித்தான் மரணத்தை ஒரு உடைச்சனால நீ அன்லிமிட் ஆகிட்ட. அன்லிமிட்னா நீ தின்னுக்கிட்டே இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது, நீ விரும்புகிற வரைக்கும் திங்கலாம்னு அர்த்தம். அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். இல்லை நாங்கள் ஏற்கனவே செத்து, நீ சாகுயா, எங்களையும் கொள்கிற. உனக்கு சளி பிடிச்சிருக்கு, ஐஸ்கிரீம் சாப்பிடுமா? நான் ஐஸ்கிரீம் கும்முன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், எங்களை பற்றி நீ ஏன் சாப்பிட்றே? நான் ஏதாவது சொன்னேனாப்பா? நீங்கள் சாக விரும்பினால் சாகுங்கள், உங்களுக்கு முழு உரிமையும் கொடுக்குறோம். ஆனால் அன்லிமிட்டில் நீங்கள் ஒரு கரண்டி சாப்பிட்ருக்கீங்க, நாங்கள் 5 கரண்டி சாப்பிட்றோம். என்ன சொல்ல வரோம்? மரணத்தை வென்றார்னா அம்பிட்டு பேர் ஒரு 20,000 வருஷம் அப்படியே கம்பம் ஊண்டிட்டு நடங்க, அப்படிலாம் நாங்கள் சொல்லலை. டெத்து எங்களுக்கான எண்டை அது ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இதுக்கு ஒரு கிரயத்தை இயேசு கொடுத்துருக்கிறாரு. இதை நம்புறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் கேட்குறேன். நான் இயேசு முடிச்சிருக்கிறார். சரி, சாவதில்லை என்று சொன்னது பிசாசு என்றால், சாவதில்லை என்று இயேசு பிரசங்கம் பண்ணினாரே, அப்போ இயேசு பிசாசா? இயேசு 3 இடத்துல இன்னொரு இடத்துல சொல்கிறேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 52, 53 வாசிரியாமா? யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 51, 52, 53 3 வாசி. ஒருவன் என் வார்த்தையை கைக்கொண்டால் அவன் என்னென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். சரி. அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீ பிசாசு பிடித்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறோம். எனக்கு இதில் பிடிச்சது என்ன தெரியுமா? அவர் பேசுகிற மாதிரியே நம்ம பேசுகிறோமா? இப்போ அவருக்கு எய்த்தாப்பில் இருக்க என்ன பேசுகிறாங்க அதே மாதிரி இவங்க பேசுகிறாங்க.
எனக்கு அதான் வந்து ஆச்சரியமா இருக்கு. இந்த பேக்கேஜ் இப்படியே வந்துகிட்டே இருக்கு, அந்த குரூப்பும் அப்படியே வந்துகிட்டு இருக்கு. அவன் என்ன சொல்றான், நீ பிசாசு பிடித்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறோம். இப்பதான் தெரியுது. அடுத்து ஆபிரகாமும் தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள். அச்சா, கையத்தட்டு கையத்தட்டு கையத்தட்டு. பவுல் செத்தா, பேதுரு செத்தா, நீ அப்ப பேசியிருக்காங்க. ஏன்னா அப்ப பவுல் வராதனால ஆபிரகாம் செத்தான், ஈசாக்கு செத்தா, நீ என்னடா அப்படின்னு நான் பேசல சார், பேசியிருக்கிறாங்க. ஹலோ, இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்குறாங்களா இல்லையா? பவுல் செத்தார்ல, பேதுரு செத்தார்ல, நீ என்ன அவங்களோட பெரிய ஆளா கேட்குறாங்கல்ல. இதே மாதிரி கேட்டிருக்காங்க சார். அவர் சாகாம பேசினப்ப என்ன கேட்டிருக்காங்க வாசிங்க. அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி நீ பிசாசு பிடித்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறோம். நல்லா தெளிவா தெரியுதுன்ட்டாங்க. ஒனிடா மாதிரி கொம்பு கும்பு பார்த்தாங்களான்னு தெரியல. ஆபிரகாமும் தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள். ஆபிரகாம் செத்தான், தீர்க்கதரிசி செத்தான். அவங்களுக்கெல்லாம் தெரியாத சப்ஜெக்ட் உனக்கு தெரிஞ்சிருச்சா? எப்படி இருந்து கேஸ்னா இருக்கு. ஆபிரகாம் செத்தா, தீர்க்கதரிசி செத்தான். இன்னைக்கு இவங்க என்ன சொல்றாங்க, பவுல் செத்தாரு, பேதுரு செத்தாரு, எல்லா தேவ மனுஷரும் செத்தாரு. அவங்க சொல்லிடுறாங்க வந்து தீர்க்கதரிசிகள் செத்தார்கள், நீயோ ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் என்னென்றைக்கும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்கிறார். நீ இப்படி சொல்றியப்பா. அடுத்த வசனம், எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமிலும் நீ பெரியவனோ. நீ அவ்வளவு பெரிய ஆளா? ஆபிரகாமுக்கு ரெவலேஷன் கிடைக்காத ரெவலேஷன் உனக்கு கிடைச்சிருச்சா? அப்படி அவரே கேட்டுட்டாங்கன்னா அப்ப நம்மளை பார்த்து கேட்க மாட்டாங்களா? பவுலுக்கு கிடைக்காத ரெவலேஷனு ஏம்பா உங்களுக்கெல்லாம் கிடைச்சிருச்சாப்பா அப்படின்னு கேட்க மாட்டாங்களா? அப்போ இது வந்து என்ன தெரியுதுன்னா, இயேசுவின் சீசர்கள் இயேசுவை மாதிரியே பிரசங்கம் பண்ணுறாங்க, பரிசேரின் சீசர்களும் பரிசேர் மாதிரியே கேள்வி கேட்குறாங்க. ஸோ இது ஒரு 2 ஜெனரேஷன் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் விளையாட்டுக்கு எடுக்கக்கூடாது, இதுக்கு பின்னாடி ஒரு ஆவிக்குரிய யுத்தம் இருக்கிறது. இன்னைக்கு ஏன் தெரியுமா நான் இயேசு பேசுனது ஒரு குரூப் பேசிக்கிட்டு இருக்கிறோம்னா, இயேசு கிறிஸ்துவின் மீது இருந்த ஆவி எங்கள் மீது இருக்கிறது. அவங்க ஏன் தெரியுமா அந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க? அவர்கள் மீது இருந்த ஆவி, பரிசேர் மீது இருந்த ஆவி இவர்கள் மீது இருக்கிறது. இட் இஸ் அ ஜெனரேஷனல் வார். அதாவது எலியான்னு ஒருத்தன் இருந்தான், அவனுக்கு எதிராக யார் இருந்தது? எசபேல்னு ஒரு லேடி இருந்தா. இந்த எலியா தீர்க்கதரிசிக்கு எதிராக இந்த எசபேல் பயங்கர கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்தா. அவ என்ன சொன்னா, நாளைக்கு நேரம் எலியாவோட தலை அவனுக்கு மேலே இருந்தா என்னுடைய தேவர்கள் எனக்கு சரியாய் செய்யட்டும் என்று சொன்னாள். எசபேலுக்கு குறி எலியாவின் தலை. அவனை நாளைக்கு நேரத்துக்குள்ள கொல்றண்டா அப்படின்னா. ஆனா சொன்ன எசபேல் செத்துட்டா, எலியா இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறான். சரி, அடுத்து எலியாவின் ஆவி யார் மேல வந்துச்சு? யோவான் ஸ்நானன் மேல வந்துச்சு. அப்ப எசபேலின் ஆவி யார் மேல வந்துச்சு? ஏரோதியாள் மேல வந்துச்சு. அப்ப இந்த சைடு ஸ்பிரிட்டு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி அந்த சைடு ஸ்பிரிட் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதனால தான் உனக்கு என்ன வேணும்னு சொன்னப்ப ஏரோதியாள் சொன்னா, யோவான் ஸ்நானனுடைய தலை வேணும் அப்படின்னா. என் அன்புக்குரியவர்களே, இது ஒரு ஜெனரேஷனல் வார், சும்மா கிடையாது. இயேசு பேசினதை நாம் பேசுகிறோம் என்றால், பரிசேயர்கள் கேலி செய்ததையும் பரியாசம் பண்ணினதையும் இன்றைய பரிசேயரின் ஆவியுடையவர்கள் செய்வார்கள். அது நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, இயேசு இன்னொரு இடத்துல சாவாமை பேசியிருக்கிறார். யோவான் 6ஆம் அதிகாரம் 49, 50, 51 வாசிப்போம். உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மரியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். கை தட்டுங்க ஒரு தடவைக்கு. ஆமென். அவன் மரித்தான், இவன் பிழைப்பான். கர்த்தர் சொல்றாரு. 51 வாசிங்க, 51 வரைக்கும். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். என் மாம்சம், இந்த மாம்சத்தை புசிக்கிறவர்கள் மரியாமல் இருப்பார்கள், என்றென்றைக்கும் பிழைப்பார்கள் இயேசு சொன்னார். 51 முடிச்சிட்டியாமா? 58, 61, 66. வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல. அவர்கள் மரித்தார்கள். அப்ப நீ என்ன செய்ய மாட்ட? நீ விசுவாசித்தால் நீ என்ன செய்ய போறதில்ல?
மரிக்க போறதில்ல. அடுத்து இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்னென்றைக்கும் பிழைப்பான் என்றார். என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். 61 சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி இது உங்களுக்கு இடரலாய் இருக்கிறதோ. எல்லாம் சொல்லுங்க. சாகாமை என்கிற உபதேசம் இடரலின் உபதேசம். பாருங்க, அது வரைக்கும் கூட ஃபாலோ பண்ணவன் எல்லாம் இந்த சப்ஜெக்ட் பேசணும்னா லைட்டாக கலையிறான், கக்கன்றான். உடனே திரும்பி கேட்குறாரு. அவருடைய சீஷர்களுக்குள்ளாகவே பிரச்சனை வந்திருக்கு. இன்னைக்கு நான் ஏன் தெரியுமா அந்த மேட்டரை பேசுகிறேன்? வெளியில் இருக்கிறவனுக்கு கிடையாது. அவன் வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாதுன்ற முடிவோடு உட்காந்துருக்கிறான். அவனுக்கு நீங்கள் பேசுகிறது வேஸ்ட்டு. அப்புறம் யாருக்கு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? சீஷர்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் வருது பாருங்க. அவர்களுக்காக இயேசு பேசினார். அதைத்தான் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் கிருபையை நம்புகிறவர்களாக இருப்பீர்கள், புதிய உடன்படிக்கையை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ள சாவாமை குறித்து சில கேள்விகள் இருக்கலாம். ப்ரீச்சர் கூட இருக்கலாம், ப்ரீச்சர்ஸ் கூட இருக்கலாம். அவர்கள் தெளிவடைய வேண்டும். ஏன்னா இந்த இடத்துல சீஷர்களே சிலர் என்ன செஞ்சுருக்கிறாங்க, எதுக்கே இருந்தால் அவர் பாட்டுக்கு வந்து ஏதோ தெய்வீக சுகம்னாரு, ஐஸ்வர்யம்னாரு, சப்ஜெக்ட் அப்படியே முடிச்சுக்கணும். இதெல்லாம் எதுக்கு பிரச்சனை இல்லாத பிரச்சனையை போட்டு வளர்த்துக்கிட்டு அப்படின்னு சீஷர்களே முறுமுறுக்கிறாங்க. வாசிங்க அடுத்து. இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி இது உங்களுக்கு இடரலா இருக்கிறதோ. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அழியாமைய பேசின உடனே கொஞ்சம் டிக்கெட்டே காலி ஆகி போச்சு. இன்னையா நல்ல மனுஷன் நினைச்சோம், கடைசியில் சாகவே மாட்டேன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கொஞ்சம் டிக்கெட் அப்படியே கலையுது. அப்போ தான் கேட்குறாரு பேதுரை பார்த்து, நீங்களும் போலையாப்பா, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா? நாங்கள் எங்கே சாமி போவோம், போட்டெல்லாம் விட்டு விட்டோம். அவன் சொன்ன அற்புதம் உங்கள்கிட்ட இருக்குது, ஆசீர்வாதம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லலை. அவன் சொன்னான், சார் அவங்க இடறதெல்லாம் உண்மைதான், ஆனால் நித்திய எங்களுக்குள்ள இருக்க குழப்பத்தை தீர்க்கிற மாதிரி நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. அப்போ அழியாமை பேசின பிறகும் யார் நிலச்சி நிற்பான்னா, வேர்ட் ஆஃப் காட்ல கிளியர் ஆகிறான் பாருங்க, அவன் நிற்பான். அந்த கூட்டம் வசனத்துக்கு நிற்கிற கூட்டம், அந்த கூட்டம் அப்பத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் வந்த கூட்டம் இல்லை. அந்த கூட்டம் நித்திய ஜீவ வசனங்களை நம்புகிற கூட்டம். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் இயேசு பிரசங்கம் பண்ணியிருக்கார். 3வது இடம் சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்? சாகவே சாவதில்லை என்ற பிரசங்கத்தை பிசாசு பண்ணா, நாங்களும் பண்ணோம், எங்களை தூக்கி ஜெயிலில் வைக்கிறேன்ற வச்சிரு, இப்போ இவரையும் தூக்கி வை. இயேசுன்னு சொன்னார்ல, சாவதில்லை என்கிற செய்தி பிசாசின் செய்தியாக இருந்தால் இயேசு எதற்காக அதை பேசினார்? யோவான் 11ஆம் அதிகாரம் 25, 26. இயேசு அவளை நோக்கி, வசனம் சொல்லி ஆக்ஷன் வேற மாதிரி. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அடுத்து, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்னென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். சாவதில்லை என்கிற பிரசங்கத்தை பிசாசு மட்டும் பண்ணவில்லை, இயேசுவும் பண்ணி இருக்கிறார், நாங்களும் பண்ணியிருக்கிறோம். அப்போ எங்கள் எல்லாரையும் ஒரே செல்ல போடு. இப்போ நீ இயேசு பேசுனது வேறங்க அப்படின்னு நீயா பேசுனீங்கன்னா நீயா எங்களை ஜாமீனில் வெளியெடுக்கணும்னு அர்த்தம். இப்போ நான் வரேன், தெளிவாக சொல்கிறேன். பிசாசு நீங்கள் சாவதில்லை என்று சொன்னபோது அவன் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்துக்கு முன்பாக நின்று இந்த வார்த்தையை சொன்னான், நீங்கள் சாவதில்லை என்று. அது பொய். ஆனால் நாங்களோ நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்துக்கு முன்பாக நின்று நீங்கள் சாவதில்லை என்று சொல்லவில்லை, ஜீவ விருட்சத்துக்கு முன்பாக நின்று நீங்கள் சாவதில்லை என்று நாங்கள் பிரசங்கிக்கிறோம்.